வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். கரூரில் விஜய் நடத்திய பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை 36 பேராக உயர்ந்திருக்குங்க. இது ரொம்ப நியூஸ் பார்க்க ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இந்த சம்பவத்துக்கு என்னதான் காரணம், கரூர் துயரத்திற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, கரூர் கூட்ட நெரிசலுக்கு லைட் ஹவுஸ் ரவுண்டான பகுதி அது மிகவும் ரொம்ப குறுகிய இடமா இருந்திருக்குங்க. விஜயை காண நீண்ட நேரமாக அங்கே மக்கள் காத்துட்டு இருந்திருக்காங்க. மாலை அப்படிங்கிறதுனால குழந்தைகள் சிறுவர்களையும் அதிக அளவில் உடன் அழைச்சி வந்துட்டு இருந்திருக்காங்க. விஜய் வந்தபோது அங்கே நிற்க கூட இடம் இல்லாமல் பலர் மரம் கம்பங்களில் ஏறி இருக்காங்க. அங்கே விஜய் வந்து அங்கேருந்து சென்றதுக்கு அப்புறம்தான் அந்த மயக்கம் அடைந்தவர்களே மீட்க முடிஞ்சதாக போலீஸார் தரப்புலேருந்து செய்தி கூறியிருக்காங்க. இந்த கரூரில் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 36 பேர் இப்போ வரைக்கும் உயிரிழந்ததாக வந்து நியூஸில் சொல்லியிருக்காங்க. சோகமான முகத்துடன் விஜய் சென்னை புறப்பட்டிருக்காரு. திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் பதில் எதுவும் கூறாமல் இறுகிய முகத்துடன் அங்கிருந்து புறப்பட்டிருக்காரு. கரூர் ஜிஹெச் மற்றும் தனியார் ஹாஸ்பிட்டலில் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வளர்றது நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து 33 பேர் உயிரிழந்ததாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காரு. வேற்று நியூஸோட பேசி அவர் வந்து உயிரிழந்த 33 பேரில் 7 குழந்தைகள், 17 பெண்கள், 9 ஆண்கள் என்ற விவரங்களை சொல்லியிருக்காரு. மேலும் 33 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக அதிர்ச்சி அளிக்கும் தகவலையும் சொல்லியிருக்காரு. கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை 36 அதிகரிச்சிருக்கு. உயிரிழந்தோருடைய சடலங்களை பார்த்து உறவினர்கள் கதறி துடிக்கும் காட்சிகள் காண்போரையும் கண்கலங்க வைக்கிறது. ஆம்புலன்ஸ்கள் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்து கொண்டிருப்பதால் பலி எண்ணிக்கையும் உயர வாய்ப்புள்ளதாக அச்சம் நிலவுகிறது. இந்த கரூர் துயர விசாரணை ஆணையம் அமைப்பு கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை போது 36 பேர் உயிரிழந்தது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணையம் அளிக்கும் அறிக்கையின்படி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரியுது. இப்படி கரூரில் பலியானவங்களோட குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு நிவாரணம் வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 1 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கு. இது வந்து படிக்கவே முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை சொல்லவும் முடியல. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை கரூருக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்திக்க உள்ளார். அதேபோல தான் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறாரு. மேலும் தனது தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்தையும் ரத்து செய்துள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 36 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் அவசர ஆலோசனை கரூர் விரைகிறார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தலைமை செயலகத்தில் சிஎம் ஸ்டாலின் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். தலைமை செயலாளர் முருகானந்தம், அமைச்சர் நேரு, காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ், பொய்யாமொழி உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். இன்று இரவே தனி விமானம் மூலம் சிஎம் ஸ்டாலின் திருச்சி வழியாக கரூர் செல்கிறார். இந்த கரூர் துயரத்தை பற்றி முன்பே ஆனந்துங்கிறவர் கணிச்சிருக்காரு. தமிழகத்தில் 50 இளைஞர்கள் உயிரிழக்கும் அளவுக்கு நெரிசல் விபத்து நேரிடும் அப்படின்னு சொல்லி 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் கணிச்சிருக்காரு. தற்போது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அவருடைய எக்ஸ்தலத்தில் ஆனந்துங்கிறவர் செப்டம்பர் 11ஆம் தேதி பதிவு செஞ்சிருக்காரு. மூளையற்ற விஜயின் ரசிகர்கள் திமுகவினருடைய மோசமானவர்கள், குறைந்தது 50 பேர் பலியாகும் அளவுக்கு விஜயால் கூட்ட நெரிசல் ஏற்படும் என்று அவர் விமர்சித்துள்ளார். இது பற்றி உங்களது கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு கட்டுப்பாடுகளுக்கும் தங்களை உட்படுத்திக் கொள்ள மாட்டோம் என்ற ரசிகர்களின் செயல்பாடுகளே கரூர் உயிரிழப்புகளுக்கு காரணம் என சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த உயிரிழப்புகள் குறித்து உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் எனவும், ஏராளமான குழந்தைகள் உயிரிழந்தது மிகப்பெரிய சோகம் எனவும் கூறியுள்ளார். கரூரில் 46 பேர் அரசு ஹாஸ்பிட்டலும் 12 பேர் தனியார் ஹாஸ்பிட்டல்லையும் சிகிச்சை பெற்று வருவதாக செந்தில் பாலாஜி சார் அவங்க தெரிஞ்சிருக்காங்க. நாமக்கல், சேலம் அரசு ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் டாக்டர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாகவும்
தேவையான அளவுக்கு மருந்துகள், டாக்டர்கள் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்காரு. மேலும் தனியார் ஹாஸ்பிட்டலில் கட்டணம் இல்லாமல் சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காரு. கரூரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 36 பேர் உயிரிழப்புங்கிற செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி ராமமணி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பரப்புரைக்கான ஏற்பாடுகளை செய்வதிலும் கூட்டத்தை காவல்துறையினர் ஒழுங்குபடுத்துவதிலும் செய்த குளறுபடிகள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயிரிழப்புக்கான காரணங்கள் குறித்து உயர்நிலை விசாரணை ஆணையிட வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தியிருக்காரு. கரூரில் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பல குழந்தைகள் மாயமாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. பெரியவர்களே கூட்ட நெரிசலில் கோரத்தை தாங்க முடியாத நிலையில் பிஞ்சுகளின் நிலையை நினைத்தாலே நெஞ்சம் பதறது. கூட்ட நெரிசலில் சிக்கிய பலரும் சடலமாகவே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இதுவரை 31 பேர் உயிரிழந்த நிலையில் 36 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை மேல் உயிர வாய்ப்புள்ளதாக அதிர்ச்சி அளிக்கும் விதமாக சொல்கிறாங்க. இந்த பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 36 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரியான முறையில் செயல்பட்டிருந்தால் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம். குறிப்பிட்ட நேரத்தை விட விஜய் 5-6 மணி நேரம் தாமதம் வந்ததாகவும் குறியிடத்தில் ஆயிரக்கணக்கில் கட்டுப்பாடு இல்லாமல் மக்கள் திரும்பவும் தான் இது இந்த மாதிரி விபத்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எச்சரிக்கையை மீறி குழந்தைகளை அழைத்து வந்தது இவற்றை தவிர்த்திருந்தால் உயிரிழப்பை தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டுருக்கு. இதில் 50க்கும் மேற்பட்டவர்கள் மயக்கமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிருக்கு. அம்மாவட்ட தலைமை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்கள் தொடர்ந்து வந்தவண்ணம் இருப்பதனால பதற்றம் அதிகரிச்சிருக்கு. சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தெல்லாம் டாக்டர்கள் தலைமை ஹாஸ்பிட்டலுக்கு விருந்து செஞ்சிட்ருக்காங்க. விஜய் இத்துடன் நிறுத்துகிறது நல்லது அப்படின்னு பொன்னார் சொல்லியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணியை பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொன்ன விமர்சித்தது பொன் ராதாகிருஷ்ணன் கண்டிச்சிருக்காரு. விஜய் இன்று பிறந்த குழந்தை எனவும் இந்த விஷயத்தை இத்துடன் விடுவது அவருக்கு நல்லது என்று எச்சரித்திருக்காரு. அதே போல விஜயின் பிரச்சாரம் அரசியல் போன்று இல்லை, அவர் சினிமாவில் நடிப்பது போலவே உள்ளதாகவும் அவருக்கு அரசியல் தெரியுமா என்றும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க.